வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா சிக்கனும் முருங்கைக்காயும் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போறோம். நீங்க ஒரு வாட்டி இந்த கிரேவி ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டி சிக்கன் வாங்கினாலும் இந்த மாதிரி செய்யுங்க. சரி வாங்க, அது ஈஸியா சூப்பரா நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழியை வேக வச்சுக்கலாம். குக்கர்ல கறியை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அளவு தண்ணி, சிக்கனு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதை அரை மணி நேரம், அதாவது 30 நிமிஷம் நல்லா கறியை பஞ்சா வேக வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? மசாலா அரைக்கிறதுக்கு 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைக்க தான் போகிறோம், ரொம்ப பொன்னிறமெல்லாம் ஆக தேவையில்லை, சும்மா வதக்கினா போதும். ஓரளவு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரஃபாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, 10 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கைப்பிடி அளவுக்கு 5 விரல் அடங்குற மாதிரி கொத்தமல்லி எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதும் ரொம்ப ட்ரையாக இருக்கும், நிறைய மசாலா சேர்த்துருக்குள்ள. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக அரைச்சிக்கலாம். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மிதமான தீயிலே கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். மசாலா சூப்பராக நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன தாளி பண்ணி போட்டுக்கலாம். அதே பாத்திரம் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 5-6 வரமிளகா, ஒரு பெரிய ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் பட்டை, 5-6 லவங்கம், 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணுங்க. முருங்கைக்காய் 1 நிமிஷம் நல்லா அந்த தாளிப்போடு மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்ச மிக்சியை லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அதுவும் சேர்த்துங்க, ஏன்னா மசாலா வேஸ்ட் ஆகக்கூடாது. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேற லெவலில் இருக்கும் நம்ம கிரேவி. இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி செஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் எப்ப சிக்கன் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வேக வச்ச சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு முழு கோழியை எடை போட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம கிரேவி. நாட்டுக்கோழி முருங்கைக்காய் கிரேவி. ட்ரம்ஸ்டிக் சிக்கன் ஒன்று இருக்கு, அது வேற மாதிரி செய்வாங்க. இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. எனக்கு நானே செஞ்ச டிஷ்ன்னு சொல்லலாம். இது நம்ம ஊர்லாம் செஞ்சது இல்லை, நானா கண்டுபிடிச்ச டிஷ்ன்னு கூட சொல்லலாம். என்னுடைய சிக்னேச்சர்னு கூட சொல்லலாம் இந்த டிஷ்ஷை.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி செய்ய மாட்டேன், இப்போதான் இந்த நம்ம சேனல்லே போடுறேன். நாட்டுக்கோழி இந்த முருங்கைக்காய் போட்டு செஞ்சாக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் அது. மறந்துட்டேன் நான், இந்த டிஷ்ஷை மறந்துட்டேன். இன்னைக்கு தான் யதார்த்தமாக நாட்டுக்கோழி வாங்க போனேன். நம்ம நாட்டுக்கோழியில் முருங்கைக்காய் போட்டு செய்வோம், டிஃப்ரெண்ட்டாக அது செய்வோம் இன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கும் சரி காமிப்போம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணுங்க மக்களே. நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கடைசியாக கொத்தமல்லியை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக் இல்லை இது நம்ம ஊர் ஸ்டைலு நாட்டுக்கோழி முருங்கைக்காய் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை நான் போட்டு சாப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அதை பாருங்க மக்களே. நீ நம்ம செஞ்ச சிக்கன் ப்ளஸ் முருங்கைக்காய் செஞ்ச கிரேவி வேற லெவலில் இருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ண போறேன். இந்த முருங்கைக்காய் போட்டு செஞ்சால அந்த ஃப்ளேவரே வேற லெவல் இருக்கு. அருமை மக்களே. வீடியோ முழுசா பார்த்து செஞ்சு பார்த்துட்டு அவுட்புட் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.